நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சர்வே. இந்த க்ரீன் கலரில் இருக்கல சர்வீஸ் ஐக்யூ, இதில் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இதில் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சர்வேயில் வந்து நல்ல பெஸ்ட்டானது இருக்கும். பெஸ்ட்டானதுன்னா என்னது, உண்மையிலே பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது டெமோ இதெல்லாம் இருக்குது. பட் நான் உள்ளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பிளான் வந்து இப்போ பாருங்கள், பை பிளான் போடுறேன். நம்மளுக்கு டெமோவில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. நம்ம ஏர்ன் பண்ண முடியாதான். 30 நாள் தான் இது வேலிடிட்டியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா 499 ரூபா கொடுத்துக்கணும். அவங்க 499 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். இதுலேயும் அப்படி தான் லைஃப் டைம் வேலிடிட்டி, அன்லிமிட்டடே ஏர்ன் பண்ணிக்கலான் இருக்காங்க. இது 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிக்கலாம். 1600 சர்வே பண்ணோம்னா 80 காயின், அதாவது 80 ரூபா கிடைக்குமா. 1 காயின் வந்து ஒரு அதாவது 10 பைசாவாக வருது ஒரு கொஸ்டினுக்கு. நான் டெமோ இது போட்டு பார்த்தேன். அதாவது உங்களுக்கு வீட்டு பைக் வாங்கினீங்களா, பர்சனல் கொஸ்டின் தாங்க டெமோவில் வருது. அப்புறம் இது வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நம்ம ரைட்டாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். 10 பைசாவும் ₹1 வருது. 1 காயின் வந்துச்சுன்னா ₹1. அதுக்கு தான் அப்படி போட்டிருக்காங்க, 1 காயின் ₹1 அப்படின்னு. அப்புறம் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 99, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டாக கொடுத்துறாங்க அங்கங்கே. இதுலேயும் இப்படி தான் லைஃப் டைம் வேலிடிட்டி, அன்லிமிட்டட் ஏர்னிங், அன்லிமிட்டட் சர்வேன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 1000 சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. 1 காயின் ₹1. ஸோ இதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரீமியம். நான் 4000 கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இது ஒன்று வந்து எல்லாமே அதில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் ஆனால் வந்து இன்ஸ்டன்ட் வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. மற்றதுலலாம் எப்படின்னு தெரில. ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க. டெமோ வீடியோவில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, நம்மளை பற்றி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா, உங்கள் வீட்டில் டிவி இருக்கா, நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ இன்கம், இந்த மாதிரி பர்சனல் இன்கம் வந்து நம்ம வந்து நீங்கள் அதிகமாக உள்நாட்டு கேட்காங்க, அந்த மாதிரி ஆன்சர் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இதில் இது ஹோம் பேஜு. நான் ஏற்கனவே இந்த பார்த்திங்கன்னா டெமோ சர்வே முடிஞ்சேன். ஆன்சர் 10க்கு கொடுத்தனால இது அடுத்து டெமோ பண்ண போறியான்னு கேட்குது. இது வந்து பிளானு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வாலெட்டு. அந்த நான் சொன்னேன்ல டெமோ பண்ணேன்னு, அந்த டெமோ பண்ணதுனால 50 பைசா மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் வந்து இமெயில் ஐடி கொடுத்து போகிற மாதிரி இருக்குது. இதில் ரெஃபர் பண்ணலாம் போலக்க. இது மேனேஜ் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து அவ்வளோ ஜென்யூனாக என்னென்னு எனக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. அதாவது பேசிக்கலி நமக்கு டெமோ கொடுக்குற வந்து கொஸ்டின் ஆன்சர் வர்றது வந்து டக்குன்னு வரும். ஸோ அப்போ 24 ஹவர்ஸும் நம்மளுக்கு என்னது இருக்குது, சர்வே பண்ணுறது இருக்குது. நம்ம இதில் உட்காந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இதில் பணம் நான் ₹500 தானே, ₹1000 தானே, ₹4000 தானேன்ட்டு கட்டிட்டு அப்புறம் முழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் பணம் கட்டின பிறகு 1-2 கொடுப்பாங்க சர்வே பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஒரு சர்வே வர்றதுக்கு வந்து 20 நிமிஷம் ஆகும், அடுத்து 40 நிமிஷம் ஆகும், அடுத்து 1 ஹவர் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட்டே அச்சீவ் பண்ணவே விட மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஒரு 10,000 20,000 டார்கெட் பண்ணி எடுக்கலான்னு பண்ணோம்னா, அந்த இது வந்து நம்ம வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நெட்டு போகும், நம்மளுடைய உழைப்பு நேரம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். இதில் வந்து ரொம்ப
ஜென்யூனானதை பார்த்து தான் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம பணம் கட்டி போய் லாக் ஆகி எங்கேயும் நின்று நம்ம உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் சர்வே ஐக்யூ வந்து வேண்டான்னு நான் சொல்கிறேன். சரி வைக்கிறேன். டாடா, பை பாய்.